வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டோ ஓட்டுறவங்களோட தொல்லை வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாருங்களேன், சில சாமான்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி போர்ட்டரில் புக் பண்ணுறேங்க. சில சாமான்கள் அப்படிங்கிறதுனால அது த்ரீ வீலர் மட்டுமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணாமல் வந்து நின்றது என்னவோ ஒரு ஆட்டோ. ஏங்க அது ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, 50 கிலோ இருக்கிற த்ரீ வீலர் தானே நான் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆமாம் இதுக்கு 3 சக்கரம் தானே இருக்குது, உங்களால் முடிஞ்சால் சாமானை ஏற்றுங்க அப்படின்னு. இதில் எப்படிங்க ஏற்ற முடியும், முன்னாடிலாம் அந்த தடுப்புலாம் போட்டு வச்சுருக்கே அப்படின்னா, நீங்கள் போர்ட்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, அங்கே தானே புக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்கன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் இதுவே உபேர்லேயோ இல்லை ஓலாலேயோ இல்லை ரேப்பிடோலேயோ ஆட்டோ புக் பண்ணுனா சில சாமான்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி ஏற்றும் பொழுது இது பேசஞ்சர் வெஹிக்கிளுங்க, ஆட்டோவில் வந்து பேசஞ்சர் மட்டும் தான் ஏறணும், பொருட்களெல்லாம் ஏற்றக்கூடாதுன்றவாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னென்னா, அந்த பரமார்த்த குரு மற்றும் முட்டாள் சீடர்கள் அப்படிங்கிற கதையெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் நான் திருவல்லிக்கேணியில் இருக்கும் பொழுது அங்கே பெரிய மசூதிக்கிட்ட ஒரு வெண்டிங் லைப்ரரி இருக்கும், அரசு நூலகம். இங்கேருந்து ஆதம் மார்க்கெட்லேருந்து நடந்தே போய் ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் போய் இந்த புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி படித்ததில் தான் இந்த பரமார்த்த குருவும் முட்டாள் சீடர்களும். அதில் நான் படித்த ஒரு கதை தான் இந்த ஆட்டோ ஓட்டுநர்லாம் செய்கிறச்சுன்னு ஞாபகம் வருது. அதாவது இந்த பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்களும் வெளியூருக்கு போகலாம், ஏன்னா ஒரு ஊருக்காக போகும்போது தான் அங்கே இருக்கிற பண்ணையாரெலாம் கொஞ்சம் உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போவாங்க. சரி, இவர் வயசாகிடுச்சு இல்லையா குரு, அதனால் இவரால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள்லாம் வந்து ஒரு மாடு மேலே ஏறி போகிறதுக்கு இந்த கூலியாக பேசி ஒரு 5 காசுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு பேசி ஒப்பந்தம் பண்ணுவாங்க. மாட்டுக்காரனும் கூட வரும். மாடு மேலே இவர் வந்து குரு ஏறி உட்கார்ந்துருப்பார். இப்போது சீடர்லாம் போவாங்க. போயிட்டு இருக்கும்போது வழியில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால களைப்பில் இவரால் வயசாகிடுச்சு இல்லையா, இவரால் ரொம்ப தொடர்ந்து பயணம் செய்ய முடியல. ஸோ ஒரு ஓரமாக நிறுத்திட்டு மாட்டை ஓரமாக நிறுத்திட்டு அதனோட நிழல்லையே இவர் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து பயணத்தை தொடங்குவாங்க. ஒரு இருட்டுக்குள்ளே போய் சேர்ந்துடுவாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களும் ஓகே, அவர் வந்து ஒரு குரு வந்திருக்கிறாரு, நம்ம ஊருக்கு சீடர்களோட வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெரியவர் அந்த பண்ணையார்கிட்ட போய் சொல்லுவாங்க. பண்ணையாரும் இவரை உபசரிச்சு வாங்க அப்படின்னு வர வைப்பார். சரி, கூலி இவர்கிட்ட கொடுக்கணும் இல்லையா, இந்த மாட்டுக்காரர்கிட்ட 5 காசு கொடுக்கும்பொழுது அதெல்லாம் முடியாதுங்க, 8 காசு கொடுக்கணும்பாங்க. ஏப்பா நீ பேசுனது 5 காசு தானே அப்படின்னு கேட்கும்பொழுது, எங்கள் மாட்டில் ஏறி உட்காந்து பயணம் செய்கிறதுக்கு தாங்க 5 காசு, ஆனால் அதனோட நிழலில் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்தார்ல, அதுக்கு 3 காசு கொடுக்கணும்னு கேட்பார். இது என்னப்பா நியாயமாக இருக்குது அப்படின்னு பண்ணையார் கூட கேட்பாரு. இல்லைங்க, நான் நியாயமாக தாங்க கேட்குறேன், அந்த நிழலில் அவர் ஓய்வெடுத்ததுக்கு என்கிட்ட பேசவே இல்லை, அதுக்கான கூலியும் கொடுத்துதான் இருக்கணும். சரிங்க, யோசிச்சு பார்த்தப்போ நான் பண்ணையாருன்னு சொல்ல அந்த பேராசக்காரன் அந்த மாட்டுக்காரனுக்கு நம்ம இப்படி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு, சரிப்பா அந்த உன்னோட மாட்டில் ஏறி உட்காந்து பயணம் செஞ்சதுக்காண்டி 5 காசுகளும் அந்த மாட்டோட நிழலில் பயன்படுத்துறதுக்காண்டிய அந்த 3 காசு நிழலும் நீ வந்து வாங்கி போடணும். மாட்டுக்காரருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறாரு அப்படின்னு. 5 காசை கொடுத்துருவாங்க, இருப்பா கொஞ்சம் விடியட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. விடுஞ்சோடனே சூரியன் பார்த்து இல்லையா, சூரியனோட வெளிச்சத்தில் 3 காசை காட்டி இதனோட நிழல் இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு அங்கே வந்து பண்ணையார் அந்த குருவும் சீடர்களையும் உபசரித்து வழி எழுதி விடுவார் அப்படிங்கிறது. ஸோ விடாக்கண்டன்னா நம்ம கொடாக்கண்டன், இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆட்டோக்குள்ளெல்லாம் வந்து அங்கங்கே புக் பண்ணி பேசஞ்சர் வெஹிக்கிள் எப்படிங்க லோடு வெஹிக்கிள் இதில் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு போட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ, இல்லை பேசஞ்சர் கூட ஒரு பொருட்களை கூட எடுத்துக்க இது பண்ணுறாங்க தேவையில்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கன்சர்ன் அந்த ஆட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது மட்டும்தான் சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட அனுபவம் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்களேன்.